வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு 1.5 கிலோமீட்ரு வரணும். 1.5 கிலோமீட்ரு கட் ரோட்டில் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் ரோடு வந்து ஒரு 200 மீட்ரு வரணும். மண் ரோடு பேஸில் தான் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு. மொத்த நிலத்தோட நிலப்பரப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 31 ஏக்கரு. 31 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்துடும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலைன்றது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலையிலேருந்து மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் வந்துடும். அப்படியேவும் அந்த மலையிலேருந்து கீழ்ப்புறம் கிழக்கு பக்கமாக இருந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வரும். அந்த மாதிரி எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கிற ரொம்ப அழகான தோட்டம் தாங்க இப்போ சேலுக்கு வந்திருக்கு. அருமையான செம்மண் பூமிங்க. செம்மண்ணுனாலும் நல்லா மணல் கலந்த செம்மண். தென்னை மரங்கள் அழகாக வளரக்கூடிய மணல் பகுதிங்க. இப்போ இந்த தோப்புன்னு பார்த்திங்கன்னா கவனிப்பு இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இப்போதைக்கு வர ஈல்டு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தென்னை மரத்துக்கெலாம் உரம் போட்டு இன்னும் அது வந்து சரியான முறையில் பராமரித்தாங்க அப்படின்னா நல்ல வருமானங்கள் தரக்கூடியதுங்க. இது கிணறு மொத்தம் 4 கிணறு இருக்குங்க. இந்த தோட்டத்துக்கு 4 கிணறு இருக்குது. 5 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க. போர்வெல்னு பார்த்திங்கன்னா 9 போர் இருக்குது. இது ஏன் 9 போர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஒரு பகுதியில் வந்து தென்னங்கன்று போட்டிருக்காங்க, மிச்ச பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்கன்று போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தென்னங்கன்றுக்கு ஒரு கிணறு, நெல்லிக்கன்றுக்கு ஒரு கிணறு, மாந்தோப்புக்கு ஒரு கிணறு, அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. லாஸ்ட்டாக மலையை ஒட்டி மாங்கன்று நட்டிருக்காங்க, நடவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய தொட்டியாக ஒன்றை கட்டி அந்த போர் தண்ணி 5 போர் தண்ணியுமே போயிட்டு அந்த தொட்டியில் விழுந்து அதிலேருந்து சொட்டு நீர் மூலியமாக எல்லா தென்னங்கண்டுக்கும் மாமரத்துக்கும் எல்லா மாமரத்துக்கும் போய் பாயிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக அதெல்லாம் நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சொட்டு நீர் மூலியமாக இந்த நெல்லிக்கண்டு, மாமரக்கண்டு இது எல்லாமே சொட்டு நீர் மூலியமாக தாங்க நீர்ப்பாசனம் நடந்துகிட்ருக்கு. இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் அதாவது தாந்தண்ணின்பாங்க. தரை முழுக்க குண்டு. இப்போ ஒரு குண்டு இருக்குன்னா குண்டு முழுக்க அப்படி தண்ணி விட்டு பாய்ச்சிறது. தென்னை மரத்துக்கு அப்படி தண்ணி விட்டு தாங்க நீர் பாய்ச்சணும். அப்படி நீர் கட்டினா தான் மரம் நல்லா செழும்பாக இருக்கும். இவங்க வந்து இந்த தென்னை மரத்துக்கு மேற்கொண்டு எந்த ஒரு மண் சத்து உரமும் கொடுக்கல. அதனால தான் இன்றைக்கி ஈல்டு கம்மியாக இருக்குது இவங்க மரத்தில் வந்து. மற்றபடிக்கு நீர் கட்டி பராமரிப்பெல்லாம் நல்லா முறைக்கு பராமரித்து தான் வராங்க. மொத்தம் இதில் வந்து இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு 2 ஃபேமிலி வந்து இருக்காங்க. இடையில கொஞ்சம் விவசாயம் பண்ணாமல் வெறும் நிலமாகவும் போட்டு வச்சுருக்குறாங்க. இது இன்னொரு கிணறுங்க. கிணறுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய கிணறு, 30க்கு 25 அதோடய சைஸுன்னு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அகலமாக வெட்டியிருக்கிறாங்க. எல்லா கிணறுமே ரொம்ப பெரிய கிணறுங்க. போய் பார்த்ததில் எந்த கிணறும் சின்ன கிணறுலாம் கிடையாது. தென்னை மரத்தில் தேங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய காய்ங்க தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷ மரம் தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாதுங்க. 8 வருஷ மரம் சரியாக பராமரிச்சிங்கன்னா சரியான ஈல்டு வரும். நல்ல வருமானம் வந்துட்டுருக்குங்க. நெல்லிக்காய் வருமானம் வந்துட்டுருக்குது, தென்னங்காய் வருமானம் வந்துட்டுருக்குது. மாமரம்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 மாமரம் பெரிய மாமரமே இருக்குது. இப்போ அது ரீசெண்டாக நட்ட மாமரம் பூராமேவும் இன்னும் ஈல்டு கொடுக்கல. அதுவுமே வீடியோவில் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக காமிச்சிருப்பேன். இது ஃபுல்லாகவே தென்னை மரங்க பூராமேவும். இந்த இது ஃபுல்லாகவே ஒரு 8 to 10 வருஷத்துக்குள்ளே தாங்க வரும். நீர்வளம் வந்து பிரச்சனையே இல்லைங்க. நீர்வளம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காற்றடிக்கிற காலத்தில் தண்ணி மட்டம்ன்றது ரொம்ப இறங்கிடும்.
நீர்மட்டம் நிலத்தோட நீர்மட்டம்ன்றது வற்றும். அப்பயுமேவும் தண்ணி மேலாப்பில் இருக்குது. தண்ணிக்கு வந்து பஞ்சம் கிடையாதுங்க. தென்னை மரத்தை மட்டும் சரியான முறையில் பராமரிச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா அருமையான ஈல்டு எடுத்திருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மண்சத்து உரம் கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஈல்டு இருக்கிறதுக்கு ஒரு 6 to 8 months ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதில் வந்து தென்னை மரம் மட்டும்தான் இப்போதைக்கு இதில் ஈல்டு கம்மியாக வந்துட்டுருக்கு. மற்றபடிக்கு நெல்லி பெரிய மாமரங்கள் எல்லாமே நல்லா ஈல்டு எடுத்துகிட்ருக்குறாங்க. இந்த ஓனர் வந்து இந்த நிலத்தை வாங்கி போட்டு இது பெருசாக எதுவும் கவனிக்கிறது இல்லை. அங்கே தோட்டக்காரங்களை நம்பி அப்படியே விட்டுட்டு போயிட்டார். தோட்டக்காரங்க தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. மற்றபடிக்கு உரங்கள் எதுவும் பெருசாக இதுக்கு வைக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லைங்க. நாங்கள் போய் பார்த்ததில் அப்படி ஏதாவது உரங்கள் வைக்கிற மண்சத்து மண் உரங்கள் கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் அங்கே எல்லாமே கொட்டி வச்சுருந்துருப்பாங்க. மற்ற எத்தனையோ தோட்டங்கள் போய் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி மண்சத்து நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த மண்சத்து மண்புழு உரங்கள் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி செயற்கை உரம் கொடுப்பாங்க. இங்கே போய் பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. நீர் மட்டும் தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தோப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. மலையை ஒட்டி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தோப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. குறைஞ்ச ரேட்லேயே சொல்கிறாங்கங்க. அதுதாங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. நல்லா செம்மண் பூமி, கொஞ்சம் மண் பாதை இருந்தாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப அருமையான தோட்டம், தென்னந்தோப்பாகவே வந்திருக்கு. இன்னொரு கிணறுங்க. மொத்தம் நான் இதில் வந்து வீடியோவில் வந்து 3 கிணறு தான் எடுத்திருப்பேன். 4வது கிணறு போய் நான் எடுக்கலை. ஏன்னா எல்லா ஏரியாவும் போயிட்டு சுற்றி வந்தோம், கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் எடுக்க முடியல, மன்னிச்சுக்குங்க. எல்லா கிணத்துலையுமே நல்லா தண்ணிங்க. எல்லாத்துலேயுமே நீர் மோட்ரு போட்டிருக்காங்க. இந்த மண் பகுதியை பார்த்திங்க, அந்த கிணறு வெட்டினதே பார்த்திங்கன்னா இதில் பாறையே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா மண்கண்டமான ஏரியா. செம்மண் பூமி, அழகான செம்மண் பூமிங்க சேலுக்கு வந்திருக்கு. இது 1 ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 23 லட்சம் சொல்கிறாங்க. 23 லட்சம்ன்றது ஃபைனல் கிடையாது. ரேட்டை உட்காந்து நம்ம பேசிக்கலாம். ஓனர்கிட்ட உட்காந்து டைரெக்டாக ஓனர் டு ஓனர் உட்காந்து நம்ம ரேட்டை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தோட்டத்தை வந்து விசிட் பண்ணணுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த தோட்டம். ஏன்னா ரேட்டு பட்ஜெட்டு விஷயத்துலையுமே ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. நீங்கள் இந்த தோட்டத்தை வந்து நேரில் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இந்த இளமரம் மாமரம் நடவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இதுதாங்க அது, இந்த ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறது. நன்றி மக்களே, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.